Hello all, இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு சோர்ஸஸில் இஎல்இடி அண்ட் எஸ்எல்இடிஸ் பார்த்தோம். அப்புறம் லேசரில் ஃபேப்ரிக் பெரட் கேவிட்டினா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆப்டிக்கல் சோர்ஸஸில் ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ டிடெக்டர்ஸில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அவலான்ச்சி ஃபோட்டோ டிடெக்டர், இன்னொன்று வந்து PIN ஃபோட்டோ டிடெக்டர். ஓகேவா? இந்த ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிக்கல் பவரை எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும். நம்ம லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, ஒரு பவர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதிலிருந்து வி ஹாவ் ஃபவுண்ட் IF, நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிச்சிருவோம், அவ்வளோதான். தென் ஒரு ஃபோட்டோ டயோர், எதுக்கு நம்ம ஃபோட்டோ டயோர்ஸ் தேவை அப்படின்னா ஃபோட்டோ டயோடுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹை சென்சிட்டிவிட்டி, ஃபோட்டோ டயோடில் எனக்கு ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா எனக்கு என்னுடைய ஃபோட்டோ டயோடைய இதுவும் வேரி ஆகக்கூடாது. தேர்ஃபோர் இன்சென்சிட்டிவ் டு த வேரியேஷன் இன் த டெம்பரேச்சர். அண்ட் அந்த ஃபோட்டோ டிடெக்டருக்கு லாங் ஆப்ரேட்டிவ் லைஃப் டைம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பேட்டபிள் வித் ஃபிசிக்கல் டைமென்ஷன் ஆஃப் த ஃபைபர். நம்ம அந்த ஃபோட்டோ டிடெக்டரை ஃபைபரில் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், அந்த ஃபோட்டோ டிடெக்டர் ஃபைபரில் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்போ அது வந்து கம்பேட்டபிள் வித் ஃபைபராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஒரு பேசிக்கலி நம்ம ஒரு ஃபோட்டோ டிடெக்டர்னால் இந்த ஹை ரெஸ்பான்சிவிட்டி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே முக்கியமான விஷயம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ டிடெக்டர்ஸில் போகலாம். இங்கே நம்ம PIN ஃபோட்டோ டிடெக்டர் தான் பார்க்க போகிறோம். PIN ஃபோட்டோ டிடெக்டருடைய ஸ்ட்ரக்சர் இது தான். இந்த ஸ்ட்ரக்சரை இன்னுமே நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐ ரீஜன் இருக்கா, அந்த ஐ ரீஜனை நான் இன்னும் நல்லா ட்ரா பண்ணுறேன். ஐ ரீஜன் எனக்கு இப்போ இங்கே இருக்குது. இந்த ஐ ரீஜனை ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐ ரீஜனில் எனக்கு இங்கே ஒரு கொஞ்சமாக ஹோல்ஸ் இருக்கும், ஒரு கொஞ்சம் ஹோல் அண்டு கொஞ்சம் இம்மொபைல் ஹோல் அண்டு இம்மொபைல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இம்மொபைல்னால் அதனால மூவ் ஆகக்கூடிய ஹோல் மூவ் ஆகாது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஜென்ரலி பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் PIN ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப், ஃப்ரம் த நேம் PIன்ற ஸ்ட்ரக்சர்லேருந்து எனக்கு கீழே PIN அப்படின்றது தெரியுது. இதில் P அப்படின்றது P டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல், Nன்றது N டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல். I அப்படின்றது என்னென்னா லைட்லி டோப்புடுனா என்ன டோப்பிங் அப்படின்னா லைட்லி N டைப்பில் டோப் ஆனது, லைட்லி N டோப்டு செமிகண்டக்டிவ் மெட்டீரியல். அப்போ இந்த P அண்ட் N ஸ்ட்ரக்சரை இந்த I டைப் வந்து செப்பரேட் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே PIN ஸ்ட்ரக்சரில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரிவர்ஸ் பயாஸ் தான். இந்த ரிவர்ஸ் பயாஸ் ஏன் கொடுக்குறோம், ஃபார்வர்ட் பயாஸ் ஏன் கொடுத்தா என்ன இஷ்யூ ஆகுன்றதுலாம் பார்க்கலாம். இந்த ரிவர்ஸ் பயாஸ் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வாட் யுவர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் PIN ஃபோட்டோ டயோட். இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த டயக்ராம் வரையும் போது I அப்படின்றத இந்த மாதிரி இருக்கணுன்றதை வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் கூட ஒன்று வரையணும்னா எனக்கு சரி, அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ், இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ், இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்கும். தேர்ஃபோர் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகி சைடில் எனக்கு இங்கே மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் வந்து, இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து அட்ராக்ட் ஆகிரும். அப்போது இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும், டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா, அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐ ரீஜனில் எனக்கு அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், மூவபிள் எலக்ட்ரான்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போது when applying this reverse bias voltage, what happens is, இந்த இடத்துல I region there will be no free electrons because N type attracts this positive charges and P type attracts this negative charges. So N type அப்படின்றதுல எனக்கு depletion region increase ஆகும். N typeன்றதை நான் intrinsic region சொல்லலாம், depletion region சொல்லலாம், or drift region சொல்லலாம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே எனக்கு கொண்டு வந்தால் தான் என்னுடைய வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா, அதான் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டில் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எனக்கு எலக்ட்ரான் பேர்ஸ் ஜென்ரேட் ஆனால் தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் நடக்கும். அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் நடந்தால் தான் எனக்கு இந்த இடத்துல இந்த PIN ஸ்ட்ரக்சருடைய ஒர்க்கிங்கே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு என்ன மூவ் ஆகணும், எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ் மூவ் ஆகணும். சரி, ஓகேவா? இப்போது அது எப்படி நான் கொண்டு வர முடியும்? ஆனால் ஐ ரீஜன்லேயே தான், இந்த ஐ ரீஜனில் தான் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, பை அப்ளையிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு HV அப்ளை பண்ணுறேன். HV அப்படின்னா
ஒரு ஃபோட்டான் எனர்ஜி. இப்போது ஃபோட்டானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போது whenever an photon is incident on this I region, ஃபோட்டானுடைய எனர்ஜி என்னது hv அப்படின்னு சொல்லுவேன். hன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட் அதனுடைய வேல்யூ 6.626 into 10 to the power minus 34 ஜூல். v அப்படின்றது that is velocity 3 into 10 power 8 அந்த வேல்யூ தான் 10 power 8 meter per second அதுதான். ஸோ whenever photon is incident on this I region, what happens அப்படின்னா வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எனக்கு எலக்ட்ரான் மூமெண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் மூமெண்ட் இருக்கும், அதனால எனக்கு என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகுதா, அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நான் ஃபோட்டோ கேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் இந்த ஃபோட்டோ கேரியர்ஸ். ஸோ ஃபோட்டோ கேரியர்ஸ்னால் என்ன, whenever your PN structure is in the reverse bias, there will be no free electrons in your I region. So to have free electrons in the I region, I am giving an photon hv. இந்த photon hvக்கு எனர்ஜி எப்படி இருக்கணும்னா, photon hv உனக்கு தெரியும் h into v, இதுதான் உன்னுடைய photon. இதனுடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்னா, இந்த p and n ஸ்ட்ரக்சர், இங்கே எனக்கு p ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே எனக்கு n ஸ்ட்ரக்சர், இந்த n and p ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுக்கு பேண்ட் கேப் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். பேண்ட் கேப்னா என்ன, வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் பார்த்தோம். அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பேண்ட் கேப் எனர்ஜி. நம்ம பார்த்தோமா இல்லையா. இப்போது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததில் இப்போ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே எனக்கு வேலன்ஸ் பேண்ட், இந்த இடத்துல எனக்கு கண்டக்ஷன் பேண்ட்னு வச்சுக்கோங்க, மேலே கண்டக்ஷன் பேண்டு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜி தான் இஜி, அதாவது எனக்கு பேண்ட் கேப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த பேண்ட் கேப் எனர்ஜியை விட நீ இன்ட்ரின்சிக் ரீஜனில் வரக்கூடிய ஃபோட்டானுடைய எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த ஐன்ற ரீஜனில் உனக்கு ஐன்ற ரீஜனில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஜென்ரேட் ஆகும்போது எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் நடக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் நடந்துச்சுன்னா, தட் இஸ் வாட் யுவர் ஃபோட்டோ கேரியர்ஸ் ஆர். ஓகேவா. இப்போ ஃபோட்டோ கரண்ட்னா என்னென்னு பார்க்கலாமா. ஃபோட்டோ கரண்ட் அப்படின்றது என்னென்னா, ஃபோட்டோ கேரியர்ஸ்னால எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் கரண்ட்டை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே, நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அப்படின்றது இங்கே பாருங்கள். இந்த டயக்ராமில் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் பிஎன் ஸ்ட்ரக்சர் தான். இங்கே பி இருக்குது, அதே மாதிரி இங்கே என் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி என்ன சொன்னால், பி ஸ்ட்ரக்சரில் எனக்கு பி டைப் இருக்கும், என் ஸ்ட்ரக்சரில் எனக்கு என் டைப் இருக்குது, அண்ட் ஐ ஸ்ட்ரக்சரில் உனக்கு ஐ டைப் இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன வேலன்ஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஹோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி கண்டக்ஷன் பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ whenever a photon is incident on this intrinsic region, இது intrinsic region கரெக்டாக, intrinsic region which has a energy which is greater than your பேண்ட் கேப் எனர்ஜின்றது இந்த பேண்ட் கேப் எனர்ஜி. ஓகேவா, அதுதான் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கான டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். வரும்போது உனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஹோல் அங்கே மேலே எனக்கு எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால எனக்கு ஃபோட்டோ கேரியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபோட்டோ கேரியர்ஸ்னால எக்ஸ்டர்னலி ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் வாட் யுவர் ஃபோட்டோ கரண்ட் இஸ். ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அப்போ இன்னும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, இதில் ஃபோட்டோ கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, உன்னுடைய குவாண்டம் எஃபிஷியன்சியும் ரெஸ்பான்சிவிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சொல்லணும்னா, கட் ஆஃப் லென்த் அப்படின்றது, கட் ஆஃப் இது என்னது வேவ் லென்த். அதே மாதிரி உனக்கு டிஃப்யூஷன் லென்த், திஸ் இஸ் கட் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் டிஃப்யூஷன் லென்த். அப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா ஒரு எஃபிஷியன்சி, குவாண்டம் எஃபிஷியன்சி. இது வந்து ரெஸ்பான்சிவிட்டி அதிகமாக இருக்கணும் உன்னுடைய ஃபோட்டோ டிடெக்டர்ஸ்க்கு. ஸோ இந்த 4 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த 4 பேராமீட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 4 பேராமீட்டர்ஸ் பார்க்குறதுனா, இப்போ வந்து நான் இந்த பிக்சர்ஸை வச்சே சொல்கிறேன். இந்த பிக்சரை வச்சே சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் அது இந்த பிக்சர் ஏதோ ஒரு பிக்சர், இந்த 2 பிக்சரில் இந்த பிக்சரில் கூட நான் வச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவாண்டம் எஃபிஷியன்சினா என்னென்னா, இந்த இன்ட்ரின்சிக் ரீஜனை பொறுத்த வரைக்கும், இந்த இன்ட்ரின்சிக் ரீஜனில் தான் நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன். எவ்வளோ எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட், இப்போ இன்சிடென்ட்லி என்ன கொடுப்பேன், ஃபோட்டான் கொடுப்பேன். அப்போது எவ்வளோ ஃபோட்டான்ஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ, நீ 100 ஃபோட்டான்ஸ் கொடுக்குற அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 90 எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 100 ஃபோட்டான்ஸ் கொடுக்குற, அதனால் எனக்கு 90 எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா, தட் இஸ் வாட் யுவர் குவாண்டம் எஃபிஷியன்சி இஸ். அப்போ உனக்கு குவாண்டம் எஃபிஷியன்சி 90%. அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட்டட் பெர் இன்சிடென்ட் ஃபோட்டான்,
அவ்வளவுதான். தட் இஸ் வாட் யுவர் குவாண்டம் எஃபிஷியன்சி இஸ். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட்டட் பெர் யுவர் இன்சிடென்ட் ஃபோட்டான் அப்படின்றது தான் உன்னுடைய குவாண்டம் எஃபிஷியன்சி இஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்? டிஃப்யூஷன் லென்த் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் பார்த்தோம். டிஃப்யூஷன் லென்த் அப்படின்றது என்னென்னா, இந்த ஐ டைப்பில் இந்த எலக்ட்ரான் இருக்கும், ஹோல் இருக்கும். அப்போது இங்கிருந்து இங்கே எனக்கு போகுதல், அதாவது எலக்ட்ரான் வந்து அதாவது ரீகாம்பினேஷன் நடக்கணும். எலக்ட்ரான் ஹோலும் கம்பைன் ஆகணும். எலக்ட்ரான் ஹோல் கம்பைன் ஆகிறதுக்கு எலக்ட்ரானும் ஹோலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது, எலக்ட்ரான் ஹோல்ஸ் கூட சேரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது, ஹோல் எலக்ட்ரான்ஸ் கூட சேரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் லென்த் எடுத்துக்குது. அதுதான் உங்களுடைய டிஃப்யூஷன் லென்த். த மினிமம் லென்த் டேக்கன் ஃபார் த ரீகாம்பினேஷன் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னா எனக்கு டிஃப்யூஷன் லென்த் ஆஃப் யுவர் ஹோல். எலக்ட்ரான் அப்படின்னா மினிமம் லென்த் டேக்கன் பை an electron to form a recombination is your diffusion length of your electron. அதே மாதிரி டைம் டேக்கன், இப்போ நான் இன்னொரு பேராமீட்டர் சொல்கிறேன். டவ் அப்படின்ற பேராமீட்டர் என்னென்னா, டைம் டேக்கன் ஃபார் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அது வந்து டவ் பி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே எலக்ட்ரான்ஸ் இன்டர்ன் எலக்ட்ரான் எவ்வளோ எடுத்துக்குதோ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டவ் என் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை வச்சு நான் ரிலேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல் அப்படின்றது டிஃப்யூஷன் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டி இன்ட்டு டவ்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். டி இன்ட்டு டவ். எல்ன்றது என்னதுன்னா பாரு, எல்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், டைம் டேக் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை எலக்ட்ரான் ஆர் ஹோல் ஃபார் த ரீகாம்பினேஷன். டவ் அப்படின்றது என்ன? டைம் டேக்கன் ஃபார் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ஃபார் த ரீகாம்பினேஷன். டி அப்படின்றது டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் ஆர் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். ஆல்ரெடி நான் குவாண்டம் எஃபிஷியன்சினா என்னன்னு சொல்லிட்டேன், டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ரெஸ்பான்சிவிட்டினா என்னன்னு சொல்கிறேன். ரெஸ்பான்சிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிவிட்டி அப்படின்றது என்னென்னா R is equal to எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு யர் ஃபோட்டோ கரண்ட். இது எனக்கு இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸுடைய பவர். அப்போது பிஏன்றது ஆப்டிக்கல் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இன்சிடென்ட் பவருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நீ இதுவே எஃபிஷியன்சி பார்க்கும்போது என்ன பார்த்தா, எஃபிஷியன்சியை பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகுது பெர் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ்னு பார்த்தா. பட் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பெர் இன்சிடென்ட் ஃபோட்டான், அதுதான் உன்னுடைய டயக்ராம். இங்கே ஏன் இ டெஃபியூஷனை கொடுத்துருக்காங்க தெரியுதா? இந்த இடத்துல இ டெஃபியூஷன் ஏன் கொடுத்துருக்காங்க, ஹெச் டெஃபியூஷன் ஏன் கொடுத்துருக்காங்க, ஹெச் டெஃபியூஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு இங்கே இருக்கக்கூடியது வந்து இங்கே இருக்கிறது பி டைப் தான். பி டைப்பில் எனக்கு ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆகும், ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் எனக்கு அட்ராக்ட் ஆயிரும். அப்போ எனக்கு மீதி எனக்கு நெகட்டிவ். அதனால் எலக்ட்ரான் டிஃப்யூஷன். இங்கே எனக்கு ஹோல்ஸ் டிஃப்யூஷன், அதனால் ப்ளஸ். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நான் படித்தா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் படித்தா இங்கே புரியும் நல்லாவே. The PN structure consists of a P and N semiconductor regions separated by a lightly doped n-doped intrinsic region. ஸோ புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நார்மல் ஆப்ரேஷனில் நம்ம ரிவர்ஸ் பயஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் அந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. தட் இஸ் வாட் ரெப்ரசென்டட் ஹியர். ஸோ தட் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த இன்சின்ட்ரிக் ரீஜியன். பேண்ட் கேப் எனர்ஜின்னு என்னன்னு சொன்னேன், வேலன்ஸ் பேண்டுன்றது இங்கே இருக்குது, கண்டக்ஷன் பேண்டுன்றது இங்கே இருக்குது. வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் த கண்டக்ஷன் பேண்ட் இஸ் நோன் ஆஸ் யுவர் பேண்ட் கேப் எனர்ஜி. அதுதான் பேண்ட் கேப் எனர்ஜி. அப்போ ஃபோட்டான் அப்படின்றது இன்சிடென்ட் ஆகும். எதில் இன்சிடென்ட் ஆகும்? ஐ ரீஜன் இன்சிடென்ட் ஆகும். இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஃபோட்டானுடைய எனர்ஜி வந்து பேண்ட் கேப் எனர்ஜி விட அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹோல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். அதனால எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர்ஸை தான் நம்ம ஃபோட்டோ கேரியர்ஸ் அப்படின்னே சொல்கிறோம். அதுதான் இங்கே இருக்கும் பாருங்களேன். அண்ட் இன்சிடென்ட் ஃபோட்டான் HV, incident photons come along with an energy HV greater than the band gap energy of a semiconductor material. This photon give up its energy. அந்த ஃபோட்டான் வந்து தன்னுடைய எனர்ஜியை விட்டு கொடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். திஸ் ப்ராசஸ் விச் அக்கர்ஸ் இன் த இன்ட்ரின்சிக் ரீஜியன் ஜென்ரேட்ஸ் அ ஃப்ரீ ஆர் மொபைல் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போது தீஸ் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் நோன் ஆஸ் யுவர் ஃபோட்டோ கேரியர்ஸ். நான் சொன்னதே தான் இங்கே இருக்குது, நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு தான் நான் என்னென்னு சொன்னேன், ஒரு ஃபோட்டோ கரண்ட்டு. அந்த எக்ஸ்டர்னலி ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிப்ளீஷன் ரீஜனில் நடக்குது அப்படின்றதுனால எனக்கு டிப்ளீஷன் ரீஜன் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து இந்த ஃபோட்டோ கேரியர்ஸ்னால் அந்த என்னது மொபைல் ஆகக்கூடிய ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் தான் ஃபோட்டோ கேரியர்ஸ்னு சொல்கிறேன். அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் டு ஸ்வெப்ட் ஃப்ரம் த இன்ட்ரின்சிக் ரீஜன். அப்போது
ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிவர்ஸ் பயஸ் லோலேருந்து ஹை லெவலுக்கு எனக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது ரிவர்ஸ் பயஸ் ஹை லெவலாக அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ கேரியர்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் ரீஜன்லேருந்து ஸ்வெப்ட் அவுட் ஆகிரும். ஸ்வெப்ட் அவுட் ஆகுறதுன்றதுனால எனக்கு எக்ஸ்டர்னலி அது மூவ் ஆகுதுன்றதுனால எக்ஸ்டர்னலி எனக்கு ஒரு ஃபோட்டோ கரண்ட் ஜென்ரேட் ஆகும். தட் இஸ் வாட் யர் ஃபோட்டோ கரண்ட் விச் இஸ் ரெப்ரசென்டட் ஓவர் ஹியர். அந்த பேசிக் பேராமீட்டர்ஸ் தட் யூ ஹேவ் டு நோ இன் திஸ் ஃபோட்டோ டயோட்ஸ் ஆர், நான் சொன்ன மாதிரி என்னென்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறாங்க, கட் ஆஃப் வேவ் லென்த்னா என்ன, கட் ஆஃப் வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் EG அப்படின்றதுனா நம்மளுக்கு தெரியும் பேண்ட் கேப் எனர்ஜி. கட் ஆஃப் வேவ் லென்த்தும் பேண்ட் கேப் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டிஃப்யூஷன் லென்த் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குவாண்டம் எஃபிஷியன்சினா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ரெஸ்பான்சிவிட்டி அண்ட் பேண்ட் கேப். இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா இண்டியம் கேலியம் ஆர்சனைட் ஆர் இண்டியம் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்றது என்னென்னா, நான் இப்போது கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்றது த லாங்கஸ்ட் வேவ் லென்த் அட் விச் லைட் will not be observed by the material is called as cut off wavelength. அதாவது கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. இப்போ கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்டில் எனக்கு என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்ட் போகும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் அளவுக்கு தான், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். ஸோ இன்சிடென்ட் ஃபோட்டானுடைய அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்னால் மேக்ஸிமம் அதை நான் கொண்டு அந்த தூரமே என்னால் போக முடியும். தட் இஸ் வாட் யுவர் கட் ஆஃப். அந்த சர்டைன் வேவ் லென்த்தை தான் நான் கட் ஆஃப் வேவ் லென்த்னே சொல்கிறேன். ஸோ இங்கே எனக்கு இருக்க பாருங்கள். ஸோ கட் ஆஃப் வேவ் length is the longest wavelength at which light will not be absorbed by the material is called as cut off wavelength. Cut off wavelength is inversely proportional to your band gap energy. அதான் ஆல்ரெடி நாங்கள் சொன்னேன். கரெக்டாக? அப்போது இதுதான் ஃபார்முலா. இதில் ஹெச்ன்றது என்னென்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்னென்னா 6.626 × 10⁻34. அதே மாதிரி ஈஜின்றது என்னென்னா பேண்ட் கேப் எனர்ஜி. அண்ட் ஃபைனலி இது வந்து கட் ஆஃப் வேவ் லென்த். இது வந்து மைக்ரோமீட்டர்ஸ்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சி அப்படின்றது என்னென்னா சி இஸ் நத்திங் பட் யோர் ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் உனக்கு தெரிஞ்சிருச்சு, சி தெரிஞ்சிருச்சு. ஹெச்ன்றது என்ன பிளாங்க் கான்ஸ்டன்ட், அது வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கனால இந்த 1.240 ஒருவேளை மறந்துருச்சுனாலும் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ ஃபார் ஜெர்மானியம்க்கு என்ன ஜெர்மானியம் பேஸ்டு PAN ஸ்ட்ரக்சருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு 1.06 மைக்ரோமீட்டர். இன் கேஸ் ஆஃப் அ சிலிகான் 1.6 மைக்ரோமீட்டர். அண்ட் ஃபைனலி டிஃப்யூஷன் லென்த் அப்படின்றதுல நான் டிஃப்யூஷன் லென்த்தில் பாருங்கள், LN LPன்றது தான் டிஃப்யூஷன் லென்த். LNன்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த LN அப்படின்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த எலக்ட்ரான் ஃபார் ரீகாம்பினேஷன். LPன்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த, தப்பு 2 டைம் கேரியர் எழுதியிருக்கேன், டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த கேரியர், அதாவது ஹோல் ஃபார் த ரீகாம்பினேஷன். ஹோலும் எலக்ட்ரானும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அவ்வளவுதான். டவ்ன்றது டைம் எடுத்துக்குது, ரீகாம்பினேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றது தான் டவ். ஸோ அப்போ இந்த டைமையும் நான் லென்த்தையும் எப்படி இது ரிலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நத்திங் பட் 1/2 ரூட் ஆஃப் dn into τn. அந்த dnன்றது என்னன்னா டிஃப்யூஷன் கான்ஸ்டன்ட் which is represented in cm²/s. குவாண்டம் எஃபிஷியன்சினா என்னன்னு சொன்னால் எவ்வளோ இன்சிடென்ட்டாக எனக்கு HV வரும், HV இன்சிடென்ட் ஆகிறதுக்கு எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட் ஆகுது, அவ்வளோதான். அப்போ இங்கே இருக்குது பாருங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட்டட் பெர் இன்சிடென்ட் அப்சர்வ்டு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி HV. ஓகேவா? இன்சிடென்ட் அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா இன்சிடென்ட் அப்சர்வ்டு ஃபோட்டானா அதுக்கு ஒரு பவர் இருக்கும், அது PAN பெர் யுவர் எனர்ஜி ஆஃப் யுவர் ஃபோட்டான்ஸ். அதுதான் எனக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. மேலே எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட்டட் தான் இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட்டட் தான் ஃபோட்டோ கேரியர்ஸ் அப்படின்றதுனால இந்த ஃபார்முலா, அவ்வளோதான். இதில் IP அப்படின்றது என்னென்னா ஆவரேஜ் ஃபோட்டோ கரண்ட், PAN அப்படின்றதுனா பவர், அதாவது ஆப்டிக்கல் பவர். அண்ட் V அப்படின்றது உனக்கு தெரியும், இங்கே HVயில் V இருக்குது, Hன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், V அப்படின்றது உனக்கு தெரியும் வெலாசிட்டி C/λ. அண்ட் ரெஸ்பான்சிவிட்டி அப்படின்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ரெஸ்பான்சிவிட்டி டிட்டர்மைன்ஸ் the performance of your photo detector. That is nothing but number of photo current generated per incident. PIN, சரி இந்த இடத்துல P0 இருக்குது, PIN மாற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன மேலே என்ன பார்த்தனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஜென்ரேட்டட் பெர் இன்சிடென்ட் PIN. பட் இங்கே எனக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் கரண்ட் வேல்யூ, அங்கே எலக்ட்ரான் ஹோல் பேர், இங்கே கரண்ட் ஜென்ரேட்டட் பெர் யோர் இன்சிடென்ட் ஃபோட்டான், அவ்வளோதான். அப்போது அது எஃபிஷியன்சி கூட எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஃபிஷியன்சி ரெஸ்பான்சிவிட்டி எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா NQ/HV அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி பேண்ட்வித் வந்து 350 ரைஸ் டைம் அப்படின்றது தான் ஃபார்முலா. திஸ் இஸ் வாட் என்டையர் PAN ஸ்ட்ரக்சர். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அவலாஞ்சி ஃபோட்டோ டை ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஆல்ரெடி எல்லா யூனிட்ஸுமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அவலாஞ்சி PAN ஃபோட்டோ டையோட்.